திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய பதட்டம். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு ஒரு மாதமா மிகப்பெரிய பதட்டம் போயிருக்கு. இப்போ கூட தீர்ப்பு மோசமான தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது. இதுல மொத்த சங்கிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த வடமாநிலத்தை சேர்ந்த மொத்த சங்கிகளும் திருப்பரங்குன்றத்துல குமிஞ்சிருக்கிறாங்க. குமிஞ்சு அங்க மிகப்பெரிய கலவரத்தை நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி எங்க போச்சு? ரொம்ப குறிப்பா மாணிக் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதிக்குள்ளதான் இந்த திருப்பரங்குன்றமும் வருது. அப்போ தொகுதி எம்பியா அவர் வந்து களத்துல நின்றுருக்காரா? சங்கியில் எடுத்திருக்காரானா இல்ல. எந்த இடத்தையும் அவரை பார்க்க முடியல. ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் இந்த பிரச்சனைக்காக எதுக்காக திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் நாங்கள் வந்து களத்துல நிற்கிறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தான் களத்துல நிற்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்லப்படுகிற இயக்கத்திலிருந்து அதுவும் இந்த மாணிக் தாகூர் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஆனா இவர் சொல்றாரு நாங்க நேருக்கு நேரா களத்துல ஆர்எஸ்எஸ் காரர்ல எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஏங்க ஒட்டுமொத்த சங்கிகளும் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் காரனும் திருப்பரங்குன்றத்துல வந்து நிக்கிறா, உங்க தொகுதிக்குள்ள நிக்கிறா. நீங்க எங்கெங்க போனீங்க? எங்க போயிருந்தீங்க?